நீங்க கொடுத்த நம்பர் யாரோடது, அவன் எங்க இருக்கான், அட்ரஸ் என்னன்னு விசாரிச்சு டீட்டெயில் கலெக்ட் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்க பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். சார் அப்படியே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார், என் பாப்பா கேஸை நீங்க விசாரிக்கும் போது நானும் உங்க கூட இருக்கலாமா சார்? ஏன் கேட்குறேன்னா, இந்த நம்பருக்கு சொந்தக்காரனா எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் சார். தேவைப்பட்டா நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே, நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. என்ன சார், இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார், கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. ஏய், என்னடி சஞ்சீவ் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போறா? தெரியலமா. ஹலோ. ஹலோ, சஞ்சீவுங்களா? ஆமா சார். நீங்க? அம்மா, சஞ்சீவ் யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னு போய் கேட்கலாம் வா. வா வா, சீக்கிரம் வா. சார், என் பேர் சிவா. நான் புதுசா ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்களை பத்தி சொன்னாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்னோட கம்பெனில வெல்விசர் அட்வைசரா ஜாயின் பண்ண முடியுமா? ஒரு எம்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அத்தனை ரைட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். அதோட 1.5 lakhs உங்களுக்கு சம்பளம் தரேன். 1.5 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு ஓகேனா எங்க கம்பெனில தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். சார், சாரி சார், இப்போ என்னால் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் இருக்கேன் சார். என்ன சார் ப்ராப்ளம்? சார், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என் பாப்பா பிறந்த உடனே தொலைஞ்சு போச்சு சார். நான் இப்போ ஒரு 10 கோடி கடன்ல வேற இருக்கேன். இன்னும் 3 வாரத்துக்குள்ள நான் அந்த கடனை திருப்பி கட்டி ஆகணும், இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போகணும் சார். நான் என்னதான் வேலை பார்த்தாலும் கடனை அடைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் ஒய்ஃப் தனியா என்ன பண்ண வந்தா? என் குழந்தைய பிரிஞ்சு ஆல்ரெடி அவளே கஷ்டத்துல இருக்கு. நானும் போயிட்டு அவளால தனியா இருக்க முடியாது சார். அதனாலதான் சார் நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு என் அபிகிட்ட சேர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஒண்ணு மட்டும்தான் சார் என் மண்டல ஓடிட்டே இருக்கு. அதுக்காக தான் நான் நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப கூட என் குழந்தைய கண்டுபிடிக்கிறத பத்தி பேசதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன் சார். ரொம்ப பாவம் சார் நீங்க. உங்களுக்கு வந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சார். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க. இதை நான் என் ஆள் மனசுல இருந்து சொல்றேன். கண்டிப்பா நடக்கும். நீங்க எப்ப வேணாலும் வந்து என் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம். என் ஆபீஸ் கதவு உங்களுக்காக எப்போதுமே திறந்திருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சஞ்சீவ், நான் வச்சிடறேன்.
என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறா. ஏன் இப்ப என்னடி பண்றது நம்ம? அதை விடுமா. அபி தான் கிட்ட இருக்கிற குழந்தைய பத்தி சஞ்சீவ் கிட்ட சொல்லாம இருக்காளா? தெரியலையேடி. அபி கிட்ட குழந்தை இருக்கிற விஷயம் சஞ்சீவ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம அபி குழந்தைய கண்டுபிடிச்சு தூக்கணும். இல்லனா நாம தோத்துருவோம். ஆமா ஸ்ரீஜா, குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாததுனாலதான் நாம கேஸ போட்டு பூர்வீக சொத்தை முடக்கி வச்சிருக்கோம். அந்த சஞ்சீவ் குழந்தைய பாத்துட்டானா நாம சொத்து மேல போட்டிருக்கிற கேஸ் உடைஞ்சிடும். மொத்த சொத்தும் அபி குழந்தை பேருக்கு போய் சேர்ந்துரும். அப்புறம் அபி சஞ்சீவ் பட்ட 10 கோடி கடன் அடைச்சு சஞ்சீவ காப்பாத்திருவா. நாம அன்னக்காவடியா திருவோட்டை ஏந்திக்கிட்டு தெரு தெருவா அலைய வேண்டியதுதான். நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுமா. நான் அப்படி நடக்கவும் விட மாட்டேன். சந்தோஷ், உன் தம்பிக்கு வேலை கொடுன்னு சொன்னேன். நானும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனா உன் தம்பி இப்படி பேசுறாப்லையே. அபி பணத்துக்காக படுற கஷ்டத்தை சஞ்சீவால பார்க்க முடியல போல. அதான் குழந்தைய கண்டுபிடிச்சு அபிகிட்ட ஒப்படைச்சிட்டு ஜெயிலுக்கு போக தயாராயிட்டான். ஆனா நான் சஞ்சீவை விட மாட்டேன். ஏதாவது பண்ணி 10 கோடி ரூபாய் கடன் அடைச்சு நான் சஞ்சீவை காப்பாத்துவேன். நான் சொன்னதுக்காக சஞ்சீவுக்கு வேலை தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல சந்தோஷ். ஏய் முருகா, சிக்னல்ல ஏன்டா நின்னுட்டு இருக்க? அதான் போலீஸ் இல்ல, விடுறா வண்டிய. அண்ணே இங்க பாரு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. குழந்தைய தூக்குனதுல இருந்து நமக்கு நேரமே சரியில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கண்ணே. நாம சிக்னல்ல நிக்காம போய் அதுக்காக போலீஸ் நமக்கு ஓலை அனுப்பும். இதெல்லாம் நமக்கு தேவையா? சொன்னா கேளுண்ணே, கொஞ்சம் பொறுமையா போலாம். வெயிட் பண்ணு. ஆமா, இப்ப நம்ம வேகமா போய் என்ன பண்ண போறோம்? அங்க போய் என்ன மங்காவும் குழந்தை தூக்குவா போறோம்? விடுன பாத்துக்கலாம். வர வர உனக்கு கூட என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல ஒண்ணு. அண்ணே எதுக்கு நான் அடிக்க வர இப்போ? வாய முறா கொன்றுவேன். சரி பேசல. ச்சே, இந்த மங்கா வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவளை கண்டுபிடிக்கிறதே பெரும் பாடா இருக்கு. அந்த குழந்தை நம்ம உயிரை வாங்குது. சிக்னல் விழுந்து தொலைய. நான் கருமாரியம்மன் கோயிலுக்கு வேண்டிட்டு போறேம்மா. உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா.
தாயே, பாப்பாவையும் அவங்க அம்மாவையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துரு. அவங்க ஒண்ணு சேர்ற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன உசுரோட வச்சிரு. தாயே, என்கிட்ட இருக்கிறது இப்ப இந்த 20 ரூபா தான். அதையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்மா. நன்றிம்மா. வரேம்மா. சிக்னல் விழுந்துச்சு, வண்டி எடு. டேய் சீக்கிரம் வண்டி ஏறா. போலாம், போ போ. அக்கா, ஆ போன் அடிக்குது பாரு. ஆ ஆ சொல்லு அபி. மல்லிகா அக்கா, வீட்ல சஞ்சீவ் தனியா இருக்கான். அவன் டைம்க்கு சாப்பிட்டு டேப்லெட் போடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா சஞ்சீவ் அவனை சரியாவே கவனிச்சுக்க மாட்டான். நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் சஞ்சீவ் சாப்பிட்டானான்னு பாக்குறீங்களா? சஞ்சீவ் சாப்பிடலன்னா அவனை சாப்பிட சொல்லி அந்த டேப்லெட்டை போட சொல்றீங்களாக்கா? சரி, இது உடனே போய் சொல்றேன் அபி. நீ அப்படியே லைன்லயே இரு. சரிக்கா. அபி. சொல்லுங்கக்கா. சஞ்சீவ் தம்பி வீட்ல இல்ல போல இருக்கேம்மா. வீடு பூட்டி இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? வீடு பூட்டி இருக்கா? அக்கா நல்லா பாருங்க, சஞ்சீவ் வீட்ல தான் இருப்பான். பாத்துட்டம்மா, இப்ப பாத்துட்டு தான் நான் பேசுறேன். வீடு பூட்டி இருக்கு, சஞ்சீவ் தம்பி வீட்ல இல்ல. சரிக்கா, நான் சஞ்சீவ் கிட்டே போன் பண்ணி கேக்குறேன். சரிம்மா. அபி நம்மள வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இப்ப நம்ம வெளியே வந்திருக்கோமே, இது தெரிஞ்சா வருத்தப்படுவா. எப்படி சொல்லி சமாளிக்கிறது? பேசாம வீட்டுல இருக்கோன்னு சொல்லிட வேண்டியதான். ஹலோ அபி. சஞ்சீவ் எங்க இருக்க? நான் வீட்டுல தான் இருக்கேன் அபி. சஞ்சீவ், நம்ம பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் போனு கொடு. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சீவ் போய் போனு கூட அவங்க கிட்ட. ஹலோ அபி. மல்லிகா அக்கா வெளியில எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்க போல இருக்கு. மல்லிகா அக்கா, மல்லிகா அக்கா. ஓத்தியா ஆளே இல்ல. சஞ்சீவ் சொல்ல அபி. நீதான் என் பலம் பலவீனம் எல்லாமே. நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான். உனக்கு ஒண்ணுன்னா அப்புறம் நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஏன் அபி இப்படி எல்லாம் பேசுற? நான் மல்லிகா அக்காக்கு போன் பண்ணி பேசிட்டு தான் உனக்கு கால் பண்றேன். ஏன் சஞ்சீவ் இப்படி என்கிட்டயே போய் சொல்ற? அபி எனக்கு தெரியும் சஞ்சீவ், 10 கோடி கடனை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டுல படுத்து தூங்குறதுன்னு தானே முடியாம வேலை தேடி இப்படி வெளியே வந்திருக்கேன். எங்க இருக்க? உண்மையை சொல்லு சஞ்சீவ், இப்ப நீ எங்க இருக்க? வெளியே தான் இருக்கேன் அபி. நான் வெளியே வந்திருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்பட வந்தா நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். சாரி அபி. சரி பரவாயில்ல சஞ்சீவ், சாப்பிட்டியா? நான் இன்னும் இல்ல அபி. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு.
நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்கறேன். ம் சரி ஓகே. நான் வச்சிடறேன் சஞ்சீவ். எந்த விஷயத்தையும் அவகிட்ட மறைக்க முடியலையே. வெளியில யாரு? தோ வந்துட்டேன் அபி. சொல்லுங்க செல்வி அக்கா, என்ன விஷயம்? அபி ஆர்டர் போட்ட புது கிளாத் எல்லாம் வந்துருச்சு, அத காட்ட தான் வந்தேன். கொடுங்க பாக்குறேன். அது காட்டுங்க. அபி, உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீ சொல்லலனா கூட உன் கண்ணை பார்த்தே உன் மனசுல இருக்க வலிய என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ கவலைப்படாத அபி. உனக்கு வர பிரச்சனையெல்லாம் நீ எதிர்த்து நின்னு அதை சுக்குநூறா உடைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அபி. ஏன்னா நீ அபிராமி, என்னைக்குமே நீ தோக்க மாட்ட. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆபீஸ்ல இருந்து பேசுனா, அதுக்குள்ள இங்கே நடந்து வரா. என்ன செக் பண்றதுக்காக வராளா இல்ல வேற எதுக்காக வராளா என்னன்னு தெரியலையே. இவ பாக்குறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும். சஞ்சீவ், சஞ்சீவ். அபி, என்ன அபி? அப்பவே வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்ன, இன்னும் போகாம ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்த விஷயம் அபிக்கு தெரிய வேண்டாம். அது தெரிஞ்சா அவளுக்கு குழந்தை ஞாபகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா. பாப்பா கிடைக்கிற வரைக்கும் அபிக்கு நான் தேடுற விஷயம் தெரியவே கூடாது. என்ன சஞ்சீவ், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எதையோ யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க. சொல்லு, நான் உன்னை வீட்டுல தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். நீ எங்க போயிட்டு வர? இல்ல அபி, வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன ஒரு கம்பெனில வர பிசினஸ் பேச கூப்பிட்டு இருந்தாங்க, அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். சஞ்சீவ், பிசினஸை விட உடம்பு தான் முக்கியம். உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். டாக்டர் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார் இல்ல, அப்புறம் ஏன் சஞ்சீவ் இப்படி பண்ற? சாரி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அபி. சரி. அம்மா, நீ என்ன ஆபீஸ்ல இருந்து வந்துட்ட? அதுவா, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதான் உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சுமதி அம்மா, மங்க பாப்பா பத்தி இவங்க சஞ்சீவ் கிட்ட ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. சரிம்மா. அபி, வாங்கம்மா. அம்மா எங்க போயிட்டு இருக்க? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேம்மா. இவர் யார் அபி? சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், இவர் சஞ்சீவ், என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நான் சுமதி. அபி என்னை பத்தி சொல்லியிருக்காளா? அபி இருக்கிற பிஸிக்கு என்ன பத்தியெல்லாம் சொல்ல எங்க நேரம் இருக்க போகுது? என்னை பத்தி நானே சொல்றேன். ஆதரவற்ற குழந்தைங்களை வச்சு ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா?
சுமதி அம்மா மட்டும் மங்க பாப்பா பத்தி ஏதாவது உளறிட்டாங்கன்னா அப்புறம் மங்கவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். அனாத ஆசிரமெல்லாம் நடத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்மா. ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? உங்களை மாதிரி நல்லவங்க உதவியால தான் தம்பி ஆசிரமம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அபி பாப்பாவை பத்தி சொன்னாளா? எந்த பாப்பா?